ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டேரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சரில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக நீங்கள் கமெண்டில் வந்து ஃப்யூச்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட நீங்கள் வந்து கனெக்ட் ஆகிடுவீங்க. உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து நல்ல ஒரு லவ் கனெக்ஷன் தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு இந்த பர்சன் கூட மேரேஜ் ஆனாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புரிதல்கள் இருக்கும். லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லவ்வை தான் வந்து காட்டுது. இதில் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து காயப்பட்டாங்கன்னா இன்னொருத்தங்க வந்து அவங்கள வந்து ஹீல் பண்ணுறது, ஒர்க் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகிறது அடுத்த கட்டம், அதாவது உங்களுக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கும். வீடு வாங்கணுமா, இல்லை கார் வாங்கணுமா, இல்லை வேறு ஏதாவது நிலம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளானிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிளானிங்கை வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக போடுவீங்க. அதை நோக்கி வந்து நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. இதில் அதிக சுமைகளை தாங்கிறது யாராக இருக்கும் அப்படின்னா, ஆண் தான் வந்து அதிக சுமைகளை வந்து தாங்குவாங்க. அது யார் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஆண் தான். சுமைகள் வந்து அதிகமாக இருக்கும். இருந்தாலுமே வந்து ஃபேமிலியை நம்ம கொண்டு போகணுங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு அதிகமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். மற்றவங்க, அதாவது பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு தேர்ட் பர்சனாக இருக்கட்டும், உங்களுடைய லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து வருவாங்க. அதாவது உங்கள் 2 பேருக்கு இடையில வந்து அவ்வளோ புரிதல்கள் இருந்தாலுமே அந்த டைம் வந்து மாறுறப்போ, அதாவது இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் நடக்குது அப்படின்னா என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் அது உங்களை தாக்காது. நீங்கள் நல்லா தான் போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் டைம் வந்து மோசமாக இருக்கிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட் எனர்ஜியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து தாக்கும். அதே மாதிரி தான் அந்த ஒற்றுமை வந்து பார்த்திங்கன்னா நிலை குலையும். அதாவது உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சண்டைகள், பிரிவு, உங்கள் 2 பேருக்குள்ளாடி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் ஒரு தேர்ட் பர்சன்னால், இல்லை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற பர்சன்னால் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத சண்டைகள் இதெல்லாமே வரும். இதில் தான் அதிகம் பாதிக்கப்படுறது ஆண் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதிக சுமைகளை வந்து அவங்க தாங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இதுவும் வந்து எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதே அப்படிங்கிற ஒரு தாக்கம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். இந்த தேர்ட் பர்சன் வந்து எப்படி உள்ளாடி வருவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வருவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னராக ஜாயின் பண்ணுறப்ப இந்த மாதிரியாக வருவாங்க. சரியா? இதில் வந்து யாருக்கு வேணும்னாலும் தேர்ட் பர்சனுடைய கனெக்ஷன் வந்து இருக்கும். பொண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஆணுக்காக இருந்தாலும் சரி, இந்த 2ல் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து இருக்கும். வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பு வந்து இருக்கும். ஏன்னா உங்களுக்கான டைமிங்கை வந்து உங்கள் பர்சன் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்கள் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்து போகும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கால சூழ்நிலைகள், சிச்சுவேஷன் வந்து பேடாக இருக்கிறப்ப இந்த மாதிரி ஆகும். ஆனால் உங்களுடைய லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டுக்கு மாறுமான்னு கேட்டால் அந்த டைம் பீரியட் வந்து சேஞ்ச் ஆகிறப்போ சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா குழந்தை நீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃப் தான் நீங்கள் வாழுவீங்க. ஆனால் அந்த டைம் வந்து மாறுறப்போ தேர்ட் பர்சனுடைய தாக்குதல் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணாம் அப்படிங்கிற ஒரு வெறுக்கும் தன்மைக்கு வந்து மாற்றிடும். ஏன்னா இங்கே வந்து தெளிவாக காட்டுது, நீங்கள் வந்து தனிமையில் போவீங்க, தனிமையை விரும்புவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் வந்து எப்படியாவது வந்து கொண்டு போகணும், அடுத்த கட்டம் நாங்கள் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சிகள் வந்து உடனே உங்களுக்கு பலன் கொடுக்காது. நீங்கள் எடுக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக தான் போகும். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தோணும் டிவோர்ஸ் பண்ணலாம், அந்த ஒரு மைண்ட் செட் கூட இருக்கும். உங்கள் பர்சனுக்காக இருக்கட்டும் அல்லது உங்களுக்காக இருக்கட்டும் அதெல்லாம் வரும். இருந்தாலுமே அந்த கால சூழ்நிலைகள் வந்து இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு மாறுறப்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப நல்ல ஒரு கனெக்ஷன் வந்து ஏற்படும். ஆனால் இதில் வந்து பிரிவுகள் வந்து வரும். டிவோர்ஸ் பண்ணலாம், பிரியலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய பார்ட்னருக்கு வந்தாலும் சரி. ஆனால் என்ன அப்படின்னா அடுத்த கட்டத்தில் வந்து யோசிக்கிறப்ப வந்து பேபி இருக்கே அதை நினச்சிப்பாங்க. உங்களுக்கு அந்த பர்சன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கிறப்ப அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவங்களுக்கு உங்கள் கூட வாழணும்னு ஆசை இருக்கிறப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். ஏன்னா அந்த காலத்துடைய கட்டாயம், அந்த சிச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் பேடாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறப்போ எகெயின் வந்து உங்களுடைய கனெக்ஷன் வந்து திருப்பியும் வந்து பழைய மாதிரி ஆகும். மேரேஜ் ஆனவங்களுக்கும் இது வந்து பொருந்தும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.